தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியா அமெரிக்கா பேச்சுவார்த்தை முடியும் தருவாயில் வர்த்தக ஒப்பந்தம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பாக பிப்ரவரி முதல் ஜூலை வரை 5 கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்தது. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூடுதல் வரி போட்டார். இதனால் வர்த்தக பேச்சுவார்த்தையும் முடங்கியது. அமெரிக்க வரி விதிப்பால் அதிருப்தி அடைந்த இந்தியா ஏற்றுமதி இறக்குமதி முடிவுகளில் பல அதிரடி மாற்றங்களை கொண்டுவர திட்டமிட்டது. இதனால் டிரம்ப் அதிர்ச்சி அடைந்தார். இந்தியாவுடன் மீண்டும் பேச்சு நடத்தி வர்த்தக முரண்பாடுகள் சரி செய்யப்படும் என்று டிரம்ப் அறிவித்தார். அதன்படி கடந்த செப்டம்பரில் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. அக்டோபர் 17 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்தது. இந்த சூழலில் இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்கள். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் முடியும் தருவாயில் உள்ளது. ரஷ்யாவுடன் இருந்த இந்திய தொடர்புகள் எங்களின் பேச்சுவார்த்தைகளில் சில சிக்கல்களை ஏற்படுத்தின என்ற அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பொருளாதார ஆலோசகர் கெவின் ஹாசட் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பரஸ்பர வரி குறித்த பேச்சு முடியும் தருவாயில் இருப்பதாக மத்திய அரசும் கூறியுள்ளது. ராக்கெட், ட்ரோன் மூலம் அட்டாக். டெல்லியில் ஹமாஸ் பாணி குண்டு. இதுவரை வெளிவராத திடுக்கிடும் தகவல்கள். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டது. வெடிகுண்டு நிரப்பிய காரை எடுத்துச் சென்று வெடிக்க செய்த பயங்கரவாதி உமர் உன் நபியும் இந்த தாக்குதலில் இறந்துவிட்டான். அவன் ஒரு டாக்டர். அவனுடன் சேர்ந்து சதி திட்டம் தீட்டியவர்களும் டாக்டர்கள்தான். இதுவரை 10க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சர்வதேச பயங்கரவாதியான மசூத் அசாரின் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்புதான் ஒயிட் காலர் பயங்கரவாதிகளை வைத்து இந்த கொடிய தாக்குதலை நடத்தியது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக உமர் நபியின் கூட்டாளிகள் அமீர் ரஷீத் அலி, ஜசீர் பிலால் வானி ஆகியோரை என்ஐஏ கைது செய்தது. 2 பேருமே காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள். குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்திய காரை உமர் நபிக்கு ரஷீத் அலி தான் வாங்கி கொடுத்திருந்தான். அதே நேரம் ஜசீர் பிலால் வானி தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியிருக்கிறான். ஜசீர் பிலால் வானியிடம் என்ஐஏ விசாரித்த போது அவன் திடுக்கிடும் வாக்குமூலம் அளித்தான். அது பற்றிய விவரம் வருமாறு. ஜசீர் பிலால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன். அவனை முகமது நபிதான் மூளைச்சலவை செய்து பயங்கரவாத கூட்டத்தில் சேர்த்தான். காஷ்மீரின் குல்காமில் உள்ள ஒரு மசூதியில் ஒயிட் காலர் பயங்கரவாதிகள் கூடினர். பயங்கரவாத திட்டத்துக்கு ஜசீர் பிலால் ஒப்புக்கொண்டான். பின்னர் ஹரியானாவின் ஃபரிதாபாத் பல்கலை பக்கத்தில் உள்ள வாடகை வீட்டுக்கு அழைத்துச் சென்றனர். மற்ற எல்லா திட்டமும் அங்குதான் தீட்டப்பட்டது. முதலில் ராக்கெட் குண்டுகள் மூலமும் ட்ரோன் மூலமும் குண்டு வீசவும் திட்டம் போட்டனர். ட்ரோன் வீசுவதும் ராக்கெட் குண்டுகளை போடுவதும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா பாணி. எல்லையில் இருந்தபடி பக்கத்தில் உள்ள இஸ்ரேல் நகரங்கள் மீது இதே பாணியில்தான் ஹமாஸ், ஹெஸ்புல்லா அட்டாக் நடத்தி வந்தனர். அதே பாணியில் டெல்லியை தாக்க முடிவு செய்து அதற்கு தேவையான தொழில்நுட்ப வேலைகளில் இறங்கினர். அதில் முக்கிய நபராக ஜசீர் பிலால் இருந்தார். ஆனால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. அதன் பிறகுதான் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தும் திட்டம் முடிவானது. அப்போது தற்கொலைப்படையாக மாற முகமது நபியும் ஜசீர் பிலாலும் ஒப்புக்கொண்டனர். இன்னும் சிலரும் முன்வந்தனர். இதற்கிடையே காஷ்மீரில் ஒட்டப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது ஆதரவு போஸ்டரை வைத்து ஒயிட் காலர் பயங்கரவாத கும்பலை காஷ்மீர் போலீசார் அடையாளம் கண்டனர். கைது நடவடிக்கை துவங்கியதால் அவசரமாக திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறான் உமர் நபி. ஒரிஜினல் திட்டப்படி டெல்லி உட்பட பல இடங்களில் தாக்குதல் நடத்த ஒயிட் காலர் கும்பல் முடிவு செய்திருந்தது. ஆனால் அதை காஷ்மீர் போலீசார் நுட்பமாக முறியடித்துவிட்டனர். தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. இதில் இன்னும் பல தகவல்கள் வரக்கூடும் என்ற என்ஐஏ வட்டாரம் கூறியது. தங்கம் விலை இன்று சரிவு. ஒரே நாளில் 1120 ரூபாய் குறைந்தது. சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாக இருந்து வருகிறது. சரியாக அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1 கிராம் 12,200 ரூபாய்க்கும் சவரன் 97,600 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதுதான் தங்கம் விலையின் உச்சமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகும் தங்கம் விலை தொடர்ந்து இறக்கம் ஏற்றமாக காணப்படுகிறது. நேற்று 1 கிராம் தங்கம் 11,540 ரூபாயாகவும் 1 சவரன் தங்கம் 92,320 ரூபாயாகவும் இருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னையில் ஆபரண தங்கம் விலை பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. 1 சவரன் தங்கம் 1,120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 140 ரூபாய் குறைந்து 11,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி விலையும் இன்று கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 45 டன் அரிசி, காய்கறிகள் அனுப்பிய தமிழக பக்தர்கள்.
கர்நாடகாவில் உள்ள தர்மஸ்தலா கோயிலில் நாளை லட்சதீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த விழாவுக்கு ஓசூர் அருகே உள்ள பாகலூர் பகுதியில் இருந்து டன் கணக்கில் அரிசி, காய்கறிகள் அனுப்பி வைப்பது வழக்கம். பாகலூர், சூடாபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் 20 டன் அரிசி, 25 டன் காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை 2 லாரிகளில் இன்று அனுப்பி வைத்தனர். பாகலூர் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு லாரிகள் புறப்பட்டது. ஆந்திராவில் 6 நக்சல்களை சுட்டு வீழ்த்திய பாதுகாப்பு படை. ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் நக்சல்கள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு விரைந்தனர். அவர்களை பிடிக்க முயன்றபோது நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டதில் நக்சல் அமைப்பின் முக்கிய தலைவன் மத்வி ஹித்மா உட்பட 6 பேர் பலியாகினர். அவர்கள் பயன்படுத்திய பயங்கர ஆயுதங்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். தொடர்ந்து நக்சல் வேட்டை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் நக்சல் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அங்கும் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடக்கிறது. ஆவின் வண்டி கார் மோதல், ஐயப்ப பக்தர் பலி, 6 பேர் காயம். கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி சபரிமலை ஐயப்பசாமி கோயிலுக்கு தமிழகம் உட்பட பல மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். கர்நாடகாவைச் சேர்ந்த லட்சுமிகாந்த் தனது உறவினர்களுடன் காரில் சபரிமலை சென்றார். சாமி கும்பிட்டுவிட்டு மீண்டும் தேனி, திண்டுக்கல் வழியாக ஊர் திரும்பினர். காரை லட்சுமிகாந்த் ஓட்டினார். அதிகாலை 4 மணியளவில் வத்தலகுண்டு ரோட்டில் சுந்தரராஜபுரம் என்ற இடத்தில் கார் வந்தது. அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக காரும் ஆவின் பால் வேனும் நேருக்கு நேர் மோதின. இதில் 2 வாகனங்களும் அப்பளம் போல் நொறுங்கின. கோர விபத்தில் காரை ஓட்டிய லட்சுமிகாந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். அவரது மகள் 6 வயது மோனிஷா, தம்பி மகன் 5 வயது பாலாஜி மற்றும் அவரின் உறவினர்கள் சுதர்ஷன், ஹரீஷ், சாந்தனன், சந்தோஷ் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். அந்த வழியாக சென்றவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பட்டிவீரன்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். 3வது கணவரை பிரிந்த நடிகை மீரா வாசுதேவன். தமிழில் உன்னை சரணடைந்தேன் படத்தில் நாயகியாக நடித்தவர் மீரா வாசுதேவன். அதன்பின் ஜெர்ரி, ஆட்டநாயகன், அடங்கமறு உள்ளிட்ட படங்களில் நடித்தார். மலையாளத்தில் தொடர்ந்து நடித்து வரும் அவர் டிவி தொடர்களிலும் நடிக்கிறார். 2005இல் ஒளிப்பதிவாளர் அசோக் குமார் மகன் விஷால் அகர்வாலை திருமணம் செய்து பின்னர் 2010இல் விவாகரத்து செய்தார். 2010இல் தனது 2வது திருமணத்தில் நடிகர் ஜான் குக்கனை கரம் பிடித்தார். அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். ஆனால் 2016இல் ஜான் குக்கனை மீரா விவாகரத்து செய்தார். கடந்த ஆண்டு மே மாதம் கோயம்புத்தூரில் ஒளிப்பதிவாளர் விபின் புதியங்கம் என்பவரை மீரா 3வதாக திருமணம் செய்தார். இப்போது அவரிடமிருந்தும் பிரிந்து வாழ்வதாக தெரிவித்துள்ளார். 2025 ஆகஸ்ட் முதல் தனியாக வாழ்கிறேன் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். என் வாழ்க்கையின் மிக அழகான, அமைதியான கட்டத்தில் இப்போது இருக்கிறேன் என்று மீரா வாசுதேவன் கூறியுள்ளார். சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, சிறுவன் உட்பட 2 பேர் கைது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பிச்சைமணி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். அதை ரகசியமாக வீடியோ எடுத்து 10ஆம் வகுப்பு படிக்கும் 16 வயது சிறுவனும் சிறுமியை மிரட்டி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான். சிறுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதை தொடர்ந்து பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவ பரிசோதனையில் சிறுமி 7 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. சிறுமியிடம் விசாரித்த போது தனக்கு நேர்ந்த வன்கொடுமை குறித்து கூறியுள்ளார். பெற்றோர் ஆண்டிப்பட்டி மகளிர் போலீசாரிடம் அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் பிச்சைமணி மற்றும் 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டனர்.